நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்கள் நினைவது லதா ராணி. இப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3-4 கமெண்ட்ஸ்லாம் வந்துடுது. ஸோ அந்த மக்கள் நம்மளுடைய வீடியோவை நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் பெண்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கிறது நல்லா தெரியுது. பெண்கள் வந்து தன்னுடைய உடலை அழகுடன் வச்சுக்கணும் அப்படிங்கிறத காட்டுற விருப்பத்தை காட்டிலும் ஆரோக்கியத்துடன் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப விருப்பமாக இருக்கணும். எனக்கு வந்து என்னுடைய இந்த ஆரோக்கிய கண்ணை திறந்து விட்டது அப்படின்னா, ஒரு நடிகை இந்த பெட்லேயே படுத்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நடிகை அபிராமி அவங்க வந்து ஒரு ஜிம்மில் வந்து உடற்பயிற்சி செஞ்சுட்டே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அப்போ அவங்க பேசியிருந்தாங்க, நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்பு சரியில்லாத போது நம்ம உடம்பு நம்மளை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, என்ன காசு பணம் சொத்து என்ன இருந்தாலும் நம்ம ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காசு பணம் சொத்துக்கு மரியாதையே இல்லை. அதை நம்ம சும்மா கண்ணில் மட்டும்தான் பார்த்துக்கணும். ஸோ நம்ம சம்பாதிச்சு வச்ச எல்லா சொத்தையும் நம்ம நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வீடியோவை நான் பார்த்து, அதுக்கப்புறம் எனக்கு அவங்க சொன்னது, அவங்ககிட்ட எவ்வளவோ கோடிகள் சொத்து இருக்குது, அவ்வளோ கோடி சொத்து வச்சுருக்கு, அவங்களே ஆரோக்கியத்தை வந்து கண்டிப்பாக மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகுங்கிறது அடுத்தது தான் அப்படிங்கிறதே அவங்க சொல்கிறாங்க. இதில் என்னன்னா, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து எனக்கு அர்த்தம் புரியலை. அப்போது நாம் நல்லா இருக்கும் போது நம்ம உடம்பை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா இல்லாத போது நம்ம உடம்பு நல்லா பார்த்துக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தங்கள் எனக்கு அன்னைக்கு புரியலை. இதனுடைய அர்த்தம் என்ன, இது எப்படி செயல்படும் நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிற அர்த்தம் எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் இந்த பயிற்சிகள்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கரெக்டாக அந்த எல்லாத்தையுமே செஞ்சு நம்ம உடம்ப நல்லா பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்தில் எனக்கு இந்த சளி பிடிச்சிது. அதுக்கப்புறம் காய்ச்சல் வந்தது. சளி இன்னுமே கொஞ்சம் இருக்கு. ஏன்னா இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நான் 4 மணிக்கு குளிக்கும் போதுமே எனக்கு அந்த சளியினுடைய சிம்டம்ஸ் நான் உணர்ந்தேன். பட் அதை நான் கேர் பண்ணிக்கவே இல்லை, அது பாட்டுக்கு அது இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சளியோடு சேர்ந்து நவம்பர் பிட்வீனில் காய்ச்சல் வந்தது. போன வருஷம் நல்லா காய்ச்சல் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்காக இருந்தாலுமே காய்ச்சல் வந்தால் நம்ம ஃபுல் டயர்டாயிருவோம். அதுக்கப்புறம் நம்மளால் அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பாத்திரங்கள் கழுவி சமைச்சு வீடு கூட்டி வீடு வலித்து துணியெல்லாம் எடுத்து வச்சு அந்த ஒரு ஆக்டிவாக நம்மளால் வேலை செய்ய முடியாது. குறைஞ்சது ஒரு வாரமாவது நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்குண்டான டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அதுதான் காய்ச்சல் வந்துட்டால் நம்ம வந்து நமக்கு நாமே அது நடந்துக்கும், அதில் மாற்றம் இல்லை. இந்த தடவை இந்த காய்ச்சல் வந்தப்போ என் பெரிய பையன் அவர் என்ன கேட்டார், என்னம்மா கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, மூஞ்சியில் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது, என்ன ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு அவர் கேட்கும்போது நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைடா காய்ச்சல் அப்படின்ட்டேன். அவன் அப்படியே நான் பார்க்குறான், என்னது ஒன்றும் இல்லை காய்ச்சலா, எப்போவுமே காய்ச்சல் வந்தால் எனக்கு உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவீங்க, இன்ஜெக்ஷன் போடணும் அது இதுன்னு சொல்லுவீங்க, இப்போ என்ன காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறீங்கன்னா, ஆமாம் அது வந்திருக்கு, நான் ஜஸ்ட் அந்த நிலவேம்பு கஷாயத்தை வச்சு ஒரு 2 டைம் குடிச்சிட்டேன், ஸோ ஓகே அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு அந்த சமயத்தில் தான் நடிகை அபிராமி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையின் அர்த்தம் எனக்கு விளங்கியது. நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம உடம்பை பார்த்துட்டோம்னா நம்ம முடியாமல் ஆகும்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பாதுகாப்பு செல்கள் நம்மளை பாதுகாத்துங்கிற அர்த்தம் எனக்கு அன்னைக்கு புரிஞ்சுது. ஸோ எல்லாருமே பெண்கள் எல்லாருமே, ஏன்னா ஆண்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில ஆண்கள் தான் வீட்டு வேலையும் செய்கிறாங்க, இப்போ எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆண்கள் வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு வந்து வெளியில் வேலையை மட்டும் பார்த்துட்டு வீட்டில் கொஞ்சமாக வேலையை பார்க்குறாங்க. வீட்டில் இருக்க பெண்களுக்கு தான் தெரியும் நம்ம எப்பவுமே வீட்டு வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறோம், நம்மளையும் கூட பார்த்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதே. அதனால் நம்ம பெண்கள் எல்லாருமே நம்ம ஆரோக்கியத்தின் மேலே ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். இந்த வீடியோ நிறைய பெண்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதில் காமிக்கும் அதில். ஸோ இந்த நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறதும் பெண்கள் தான். அந்த கேள்வி கேட்ட எல்லா பெண்களுக்கும் நன்றிகளுடன் கூடிய வாழ்த்துக்கள். ஸோ இப்போ அந்த கேள்வியை நம்ம படிச்சிடலாம். சரி, அந்த கருத்துக்கள் படிச்சிடலாம். நீங்கள் உடல் பருமனாக உள்ளீர்கள், எப்படி 5 நிமிடம் இந்த ஆசனத்தில் இருக்க முடிந்தது, விளக்கம் கூறவும். இதுக்கு 2 வகையான அர்த்தம் எடுத்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு நம்ம குண்டா இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாடி அந்த இப்படி வளையிறது வந்து முடியாது. இரண்டாவது, குண்டா இருக்கும்போது இப்படி வளைஞ்சு அவ்வளோ நேரம் நம்ம நிற்க முடியாது. இது ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம். அடுத்தது, இப்படி வளைஞ்சு வைக்கும்போது 5 நிமிஷம் நிற்கும்போது அந்த மூச்சு விட முடியாமல் போயிடும். சாதாரணமாகவே ஒரு கொஞ்சமாக நம்ம எப்பவுமே இருக்கிற சூழ்நிலையிலேருந்து கொஞ்சம் நம்ம உடம்பை மாற்றி இது வளைக்கும் போது மூச்சு விட முடியாது. அப்போது உடல் பருமனாக இருந்து அந்த அந்த ஹலாசனா காலை அப்படியே இப்படி டேர்ன் பண்ணி நிற்கும்போது, நான் இந்த ஹலாசனா செஞ்சுட்டு இருக்கும்போது என் பெரிய பையன் வந்து என்னை பார்க்க மாட்டான். அம்மா எனக்கு இதை பார்க்கறக்கே பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சின்னவன் தான் அந்த ஹலாசனா வீடியோ எடுத்தது. சின்னவன் தான் அந்த ஹலாசனா செஞ்சுட்டு இருக்கும்போது பெரியவனுடைய ரூம் இது. பெரியவன் வரவே மாட்டான், பயந்துக்கும். அதை பார்த்துட்டு எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் அன்னைக்கெல்லாம் அப்போ அந்த 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 போன வருஷம் அதுக்கு 3 வருஷம்லாம் இருந்த சூழ்நிலைக்கு நீங்கள் இதை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இடையில வலிகளி வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குமே, இதை பார்க்கறக்கே எனக்கு பயமாக இருக்குமே அப்படின்றான். அந்த மாதிரி அப்போ 2 காரணங்கள். அந்த 5 நிமிஷம் நம்மளால மூச்சு எப்படி நிறுத்தி வச்சிருக்க முடியும், அட் சேம் டைம் அந்த உடல் தொடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் எல்லாத்து மாதிரி கொஞ்சம் குண்டு குண்டாக தான் இருக்குது. அப்போ அந்த பொசிஷனில் தொடை வயிறு எல்லாம் போட்டு மார்பு போட்டு அமுத்தும் போது எவ்வளோ நேரம் இருக்க முடியுது அப்படின்னு 2 வகையான கேள்வி. இதுக்கு முதல் கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருந்து இதை செய்யறதுக்கு முதல் ப்ராக்டிஸ். எடுத்த உடனே நம்ம 5 நிமிஷம் செய்யலை, எடுத்த உடனே நம்ம கீழேயும் படுத்து செய்யலை. முதல்ல பெட்டில் படுத்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கீழே தரையில் ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் செஞ்சோம், 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும்போது நம்ம வீடியோ போடுறோம். அப்போ இதை நாள்பட செய்து கொண்டே இருக்கும் பொழுது அதனுடைய பயிற்சி நமக்கு கிடைச்சிடும். அடுத்தது, இந்த என்னதான் நம்ம உடம்பு வளைஞ்சு நம்ம நின்னாலுமே 5 நிமிஷம் அப்படி இருக்கும்போது நம்ம மூச்சு சுவாசிக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பழக்கம் இல்லாதவங்க செய்யறது கஷ்டம். நான் ஆல்ரெடி டெய்லியும் 3 டைம் அந்த 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி செஞ்சிடுறேன். தோப்புக்கரண மூச்சு பயிற்சி செஞ்சிடுறேன். அதுக்கு அடுத்தது 24 நிமிஷம் போய் மேலே அந்த மூச்சு பயிற்சி செய்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா 40 நிமிஷம் மூச்சு பயிற்சி செய்கிறதுனால என்னால் 5 நிமிஷம் அதுக்குள்ளே அந்த மூச்சை சரியாக எடுத்து சரியாக விடக்கூடிய பக்குவம் எனக்கு இருந்ததுனால என்னால் 5 நிமிஷம் ஹலாசனால இருக்க முடிஞ்சுது. இதுதான் அதனுடைய விளக்கம். யார் எந்த ஆசனங்கள் எந்த உடற்பயிற்சிகள் செய்கிறதா இருந்தாலும் முதல்ல முறையான மூச்சு பயிற்சியை செஞ்சுட்டு அடுத்தடுத்த பயிற்சிகள் செய்யும்போது நமது உடம்பு நம்மளுடைய பயிற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையை கண்டிப்பாக அடையும். வாங்க எங்களோட முறையான மூச்சு பயிற்சியில் இணைந்து அடுத்தடுத்த பயிற்சிக்கு போகலாம். நன்றி, வணக்கம்.